புதுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்படிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நேற்று நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்துக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோவிலுடைய வரலாறுகளை பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு கோவிலுடைய வரலாற்றை ஒரு நாளுக்குள்ளே அடக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நேற்று மேகநாத சுவாமி உருவான வரலாறு, அவருடைய பெயர் காரணம், சுற்றி இருக்கக்கூடிய லிங்கங்கள் சொல்லக்கூடிய வரலாறு என்ன, யாரெல்லாம் இங்கே பிறந்தாங்க, எதற்காக சூரியனுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அப்படின்னு பல வரலாற்று உண்மைகளை நம்ம கேட்டு தெளிவு பெற்றோம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு அற்புதமாக நம்ம பேச இருக்கிறது ஸ்ரீ லலிதாம்பிகையை பற்றி தான். கிட்டத்தட்ட லலிதா சகஸ்ரநாமம் உருவான ஸ்தலம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. இன்னொரு அற்புதமான ஒரு விசேஷம் இருக்குது. அழகான ஒரு கிளியோட துர்க்கை அம்மன் காட்சி தரா. எதற்காக அப்படிங்கிறதையும் சேர்த்தே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். அடியார்கள் வாழ ரங்கன் நகர் வாழ சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுக்கு மேலே சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ மாத்ரே நமக, அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அம்பாளை பற்றி சொல்கிறது அப்படின்றது அது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய கொடுப்பனை. இதை சொல்லாமல் நம்ம ஆரம்பிக்க முடியாது. அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் அவருடைய குருநாதர் சொன்ன விஷயம்தான் லலிதா சகஸ்ரநாமம். என்ன அவர் சான்ஸ்கிரிட்டில் சொன்னார், இவர் தன்னுடைய மனைவியோட லோகமுத்திரையோடு அங்கே போய் சேவிக்கிறார். அப்போ தான் அவர் அம்பாள் அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது நவரத்ன மாலையாகவே அவர் தொடுத்துறார் தமிழ்லேயே. லலிதா சகஸ்ரநாமம் எவ்வளோ முக்கியத்துவம், எவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இதை தொண்டு தொட்டு கேட்குறவங்க, பாராயணம் பண்ணுறவங்க, அவங்களுக்கு லலிதாம்பிகை காட்சி கொடுத்து கனவுல பேசுகிறதாக ஐதீகங்கள் உண்டு. செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம், சகல சௌபாகியம் கிடைக்கணும் அப்படின்னா அது லலிதா சகஸ்ரநாமம் கேட்குறது, உச்சரிக்கிறது, பாராயணம் பண்ணுறது பெரிய விஷயத்தை கொண்டு சேர்க்கும். எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கொண்டு கொடுப்பா லலிதாம்பிகை. அதுதான் அது ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ மாத்ரே நமக. இது சொல்லிட்டோம் அப்படின்னாலே அது எல்லாமே உள்ளடக்கிடும். அதுதான் அந்த அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு பொருள். லலிதாம்பிகை உருவான கதை அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, 30 கோடி தேவர்களும் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் போய் பரமேஸ்வரன்கிட்ட விண்ணப்பம், இது மாதிரி பண்டாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனால் எங்களுக்கு தினந்தோறும் நித்தம் கஷ்டம் இருக்குது, அது எங்களால் தாங்க முடியல, அந்த கஷ்டத்தை, அந்த நிந்தனை நம்ம மேற்கொள்ளவும் முடியல, அதை நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னா அவரை வதம் பண்ணணும் அப்படின்னா அது உம்மால் தான் முடியும் அப்படின்னும்போது பரமேஸ்வரனே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இதுக்கு தேவி தான் உகந்த மனுஷி, நீங்கள் அவாக்கிட்ட போய் உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்கோ அப்படின்னும்போது லலிதாம்பிகை கிட்ட, அம்பாள் கிட்ட விண்ணப்பம் வைப்பா. கிட்டத்தட்ட ஒரு பல 100 வருஷங்கள் போராடி பண்டாசுரனை மக்களுக்காக போரில் ஜெயிச்சு அம்பாள் அக்னி குண்டத்திலிருந்து வெளில வருவதாக ஐதீகம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அக்னி குண்டத்திலிருந்து வரும்பொழுது 8 கரங்களோடு, 8 புதங்களோடு, கரும்போடும் வில்லோடையும் காட்சி கொடுப்பாள். இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இதுதான் உண்மை. அதான் ராஜராஜேஸ்வரி அப்படின்றது அந்த அந்த ஒரு ராஜா உட்காண்டிருக்கா மாதிரி அந்த ஒரு அமைப்பில் தான் அம்பாள் காட்சி கொடுப்பாள். ஒரு கம்பீரமான தோற்றம். காஞ்சி மகாபெரியவரே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அம்பாளை போய் பார்த்து உட்காந்துட்டு அவரால் அங்கேருந்து வெளில வர ஒரு மனசே இல்லை.
நீங்கள் அம்பாளை வந்து ஒரு 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 அடியில் போய் பார்க்குறீங்க, பக்கத்தில் நின்று பார்க்குறீங்க, ஒரு 5 பேர் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட நமக்கு பின்னாடி வந்தவா யாரை பற்றியும் நம்ம கவலையே பட மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து கண் திகட்டவே திகட்டாது. பார்த்துட்டே இருக்க தோணும். மற்றவா பின்னாடி இருக்கவா பார்க்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்காது. நம்ம ஒரு 100 அடி பின்னாடி போய் பார்க்குறோம் அப்படின்னா அம்பாளே கிட்ட கூப்பிட்டுப்பா, நீ ஏன் அவ்வளோ தூரம் இருக்க, நீ பக்கத்தில் வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ அன்பாக அரவணைச்சி பார்க்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஸ்ரீசக்கரம் மேலே தான் இன்றைக்கும் உட்கார்ந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கறதாக ஐதீகம். இந்த அம்பாளுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, தனது வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு நமக்கு காட்சி கொடுப்பா. இது மிக அரிய ஒரு விஷயம். இந்த கோயிலில் போய் அம்பாளை நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, சகல ஐஸ்வர்யங்கள் வந்து கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சூரியன் தன்னுடைய சாப விமோச்சனம் கிடச்சிது அப்படின்றது அவருக்கு ஆக்சுவலாக கிடச்சது என்றைக்கு அப்படின்னு சொன்னோன்னா, ரத சப்தமணி, அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷம் சப்தமி திதியில் வரக்கூடிய ரத சப்தமி அன்றைக்கி தான் அவருக்கு வந்து கிடச்சிது. இது ஏன் ரத சப்தமி ரொம்ப விசேஷம் அப்படின்னா, அன்றைக்கி தான் நம்ம வந்து சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தம் ஆடும்பொழுது, அதாவது குளிக்கும் பொழுது எருக்கம் இலையை பூவை 7 வச்சு குளிக்கிறது உண்டு. இதில் என்ன ஐதீகம் அப்படின்னா, 7 ஜென்மங்கள் எடுத்த செய்த பாவங்கள்லாம் கழியணும் அப்படின்னா அந்த ரத சப்தமி அன்னைக்கு வந்து அந்த மாதிரி குளிச்சுட்டு நம்ம போய் தரிசிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம். இங்கே இருக்கிறது வந்து, அதாவது நம்ம லலிதாம்பிகை திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேகநாத சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கிறது வந்து சூரிய புஷ்கரணி. ரத சப்தமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும். திருப்பதியில் இருக்கக்கூடியது வந்து சந்திர புஷ்கரணி, அங்கேயும் வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ரத சப்தமிக்கு ரொம்ப பேர் போன ஒரு விழாக்கள். திருப்பதிலையும் சரி, நம்ம லலிதாம்பிகை கோயில்லையும் திருமயிச்சூர்லேயும் சரி. ஆனால் ரத சப்தமி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அதுக்கு வந்து திருமயிச்சூர் வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரணம். இந்த இடம்தான் அடிப்படை காரணம். இங்கே ஒவ்வொரு விஷயமுமே அற்புதமானது இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி அம்பாள் ஸ்ரீ சக்கரம் மேலே இருந்து அருளாசி புரிகிறா. இங்கே நடக்கக்கூடிய வைபவங்களும் சரி, அம்மன் காலில் இருக்க கொலுசும் சரி, நம்மளுடைய பிரார்த்தனைகளும் சரி, அற்புதமாக ஒருத்தர் வந்து தினம்தோறும் ஒரு கிளி வடிவத்தில் துர்கை கிட்ட இருந்து அம்மனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும். சாயங்காலம் அந்த மாலை பொழுதில் ஒரு கிளி பறந்து போயிட்டு அம்மன் சன்னதியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்றளவுக்கும் அது விசேஷமாக பார்க்கப்படுது அப்படின்னும் பொழுது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய கதைகள் என்ன? திருமயிச்சூர் லலிதாம்பிகை கோயிலில் ஈஸ்வரனை நீங்கள் வலம் வரும்பொழுது, பிரதர்ஷனம் பண்ணி வரும்பொழுது, துர்கை அம்மனுடைய இடது கையில் பார்த்தீங்க அப்படின்னா சுகபிரம்ம ரிஷி அந்த வடிவத்தில் கிளி அமைக்கப்பட்டிருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோயிலையும் இது உண்டு. இந்த சுகபிரம்ம ரிஷியுடைய தாட்பரியம், தத்துவம், அமைப்பு என்ன அப்படின்னா, அம்பாள் இங்கே துர்கை அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் முன்ன ஒரு கால் பின்ன தான் இருக்கும். எருமாளுடைய தலையில் தான் வீற்றிருப்பா. வடக்கு நோக்கி காட்சியளிக்கக்கூடிய அமைப்பு. அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு கிளியை வச்சு காமிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்களோ, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்னவென்று நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்களோ அதை வந்து லலிதாம்பிகை கிட்ட போய் இந்த கிளி சொல்லும் அப்படின்றது தான் அதனுடைய தாட்பரியம். இது உண்மை. நீங்கள் மாலை நேரம் அப்படின்றது கிடையாது. நீங்கள் இந்த கோயில் உள்ளே நீங்கள் பிரவேசிச்சாலே கிளியுடைய சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அந்த அளவுக்கு கிளி வந்து பிரதானமாக இருக்கும். வைணவத்தில் எப்படி ஆண்டாளை நம்ம வந்து கிளிக்கு சொல்கிறோமோ, சைவத்துலேயும் கிளிக்கு வந்து ஒரு தனி மகத்துவம், முக்கியத்துவம் உண்டு. சுகபிரம்ம ரிஷி சுக்கருடைய விஷயமே இந்த கிளி தான். யாரெல்லாம் போய் அவருடைய தேவைகளை நம்மளுடைய துர்கை அம்மன் கிட்ட, அதாவது திருமயிச்சூரில் இருக்கக்கூடிய துர்கை கிட்ட போய் வேண்டிக்கிறோமோ,
அந்த கிளி கேட்டுண்டு விமானத்து மேலே போய், அதாவது லலிதாம்பிகை திருமேச்சூர் லலிதாம்பிகை விமானத்துக்கு மேலே போய் அது போய் சொல்லுமா, சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாரோ இல்லையோ, அந்த மாதிரி அம்பாள்கிட்ட சொல்லி இவா வந்திருக்கா, இவாளுடைய தேவை இது பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்பாள் அதை வந்து பூர்த்தி செய்வா அப்படின்றது தான் அந்த கிளியுடைய மகத்துவம். இன்றளவும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? தினமும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நிறைய விஷயங்கள் இதில் அனுபவித்து என்னுடைய நானே ஒரு பர்சனல் விட்னஸ் அது. இந்த அம்பாளை போய் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வெறும் கையோடு போகாதீங்க. வளையல், அது கண்ணாடி வளையலாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். புடவை ரொம்ப முக்கியம் லலிதாம்பிகைக்கு. நீங்கள் அந்த புடவையை வாங்கி கொடுத்து லலிதாம்பிகைக்கு சாத்தி கொடுத்துட்டு வரீங்க, இல்லை அவள் திருப்பி கொடுக்குற அதை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த காரியம் பூர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம். அந்த கிளி உங்களுக்கு ஒரு அம்பாசிடராக, உங்களுக்கு ஒரு தூதுவனாக போய் அமையிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இங்கே எந்த கோவிலும் இல்லாத அளவுக்கு அம்மனுடைய கால்களை ரசிச்சுட்டே இருக்கலாம். அழகாக கொலுசு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பக்தர்களும் அம்பாளுக்கு கொலுசு போடணும் அப்படிங்கிறத காணிக்கையாக கொடுக்கறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க இல்லையா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன? ஆபரணம் அப்படின்றது ஒன்றும் குறையே கிடையாது. அபரிவிதமான ஆபரணங்கள் உண்டு. வெள்ளியில் சரீரம் ஃபுல்லாக காப்பு உண்டு, தங்கத்துலேயும் உண்டு. குறைபாடு அப்படின்றது கிடையாது. ஆனால் தன்னுடைய பக்திக்காக, அதாவது ஒரு பக்தர் தினந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடிய லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்கக்கூடிய பெங்களூரை சார்ந்த திருமதி ராஜகோபால் அவர்களுக்கு இது நடந்த ஒரு உண்மை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 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 10-15 வருஷத்துக்கு முன்னாடிக்குள்ளே நடந்த ஒரு விஷயந்தான் இது. அவர்களுடைய கனவுல போய், அவள் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவா, எனக்கு எல்லா ஆபரணங்களும் உண்டு, ஆனால் என் காலில் கொலுசு மாட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டு, அதை நீ நிவர்த்தி செய், நீ பூர்த்தி செய் அப்படின்னு அந்த பக்தர்கிட்ட போய் கனவுல தோன்றி கேட்குறா. அந்த அம்பாளுக்கு தினந்தோறும் காலை எழுந்த உடனே காலை கடமைகளை முடிச்சுட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது தான் வேலையே. அந்த அளவுக்கு பக்தியாக இருக்காளே, இவளையே நம்ம போய் கேட்போம், நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்யணுன்றதுக்காக அப்படின்னு லலிதாம்பிகை அவள் கனவுல தோன்றி கேட்குறான். அந்த வகையில் அந்த அம்மா நிறைய கோயிலில் தேடி பார்க்குறா, எந்த கோயிலில் அம்பாளுக்கு கொலுசு தேவைப்படுறது அப்படின்றது அவங்களுடைய ரீசர்ச்சில் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா வைணவ குடும்பம் அப்படின்னும்போது தாயாருடைய சன்னதி எல்லாத்துலேயுமே இப்போ பார்க்குறா, எதுவுமே தென்படலை. அப்போன்னு ஒரு ஒரு ஆன்மீக புக் ஒன்று வெளிவருது. அந்த புக்கில் இந்த அம்பாளுக்கு கொலுசு மாட்டுறது வருது, இவ கண்ணிலையும் படுறது. அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி திருமயிச்சூரில் போய் கேட்குறா. திருமயிச்சூரில் போய் கேட்கும்பொழுது அங்கே இருக்க அர்ச்சகர்கள் ஒரு கால் மடிச்சிருக்கு, இன்னொரு காலை தொங்க விட்டு இருப்பா அம்பாள். ஆனால் அம்பாளுக்கு துவாரம் கிடையாது, கொலுசு மாற்ற அளவுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறா. அம்மன் காலுக்கு அந்த கொலுசு வந்துதா இல்லையா சார்? நிச்சயமா. அம்பாள் திருமதி ராஜகோபாலை கனவுல கேட்டதை அந்த அம்மா கண்டுபிடிச்சி கோயிலில் போய் தரிசித்து லலிதாம்பிகைக்கு கொலுசு மாட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை, கொலுசு வாங்கியாச்சு. ஆனால் அர்ச்சகர்கள் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவைகள் அந்த அம்மா போய் கேட்குறா. ஆனால் பட் அர்ச்சகர்கள் அதை அந்த துவாரம் இல்லை அப்படின்றதால மறுத்துடுறா. பட் இந்த அம்மாவுக்கு திருப்பி திருப்பி அந்த கனவு வர்றதால அவள் அந்த கோயிலுக்கே போய் சொல்கிறா, இந்த மாதிரின்னு எனக்கு கனவுல வரா அம்பாள் கொலுசு கேட்குறா, நான் அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் அம்பாளுக்கு சாத்திடணும் அப்படின்னு கேட்குறா. அந்த அர்ச்சகர் ஒருத்தருக்கு ஒரு டவுட் ஏன்னா அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த துவாரங்கள் அந்த அபிஷேக பொருட்களால் மூடப்பட்டு விடும். அந்த வகையில் இவர் தேடி பார்க்குறார். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலுசுடைய அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு சுற்றளவு.
அதனுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ச்சுக்கு இருக்கும். அந்த அம்பாள் காலில் மாட்டின்னு இருக்க கொலுசுடைய அளவு. அந்த துவாரத்தை இருக்கிறத அந்த அர்ச்சகர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியம் அடைந்து அந்த பொருட்கள், அதாவது இப்போது மஞ்சப்பொடி, சந்தனப்பொடி இதெல்லாம் வச்சு தான் அபிஷேகம் அப்படின்றது நடத்துவாள். அதை பண்ணும்பொழுது அந்த துவாரத்தில் போய் அது அடைச்சின்னு இருக்கு. அது அவளுக்கும் தெரியல, அர்ச்சகர்களுக்கு அது கண்ணில் தென்படவே இல்லை. அந்த துவாரத்தை சரி பண்ணிவிட்டு இந்த அம்மா திரும்பி ராஜகோபால் கொடுத்த அந்த ஒரு கொலுசை காலில் மாட்டி அழகு பார்க்குறா. அப்போ தான் அந்த அம்பாளுக்கும் திருப்தி, திரும்பி ராஜகோபால் அம்மாவுக்கும் திருப்தியாக போச்சு. எதுக்கு அப்படின்னா, லலிதாம்பிகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே முதல்ல நினைவுக்கு வருது அம்பாள் காலில் இருக்க கொலுசு தான். அந்த கொலுசு அப்படின்றது வந்து அம்பாள் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம். அதனால் அந்த அந்த அம்பாளுடைய ஒரு பக்தர் அதை பூர்த்தி செய்தா அப்படின்ற ஒரு மனநிறைவு, ஒரு சந்தோஷம், அது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அது அம்பாளே கொடுத்த, அவள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது கொடுத்ததால் அந்த அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம். அங்கே இருக்க அர்ச்சகால் வந்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தில் பூரிப்படைஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த ஒரு விஷயம். நிச்சயமாக. வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது நம்மளுடைய லலிதாம்பிகைக்கு? மாசி மாதத்தில் வரக்கூடிய நாளும் சரி, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய சப்தமி நாள்லேயும் சரி, சுக்லபக்ஷ சப்தமிலையும் சரி, ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அன்னப்பாவாடை வைபவம் தான். இது என்ன அதனுடைய சிறப்பு அப்படின்னா, அது பேர் அன்னப்பாவாடை அப்படின்னு சொல்லுவாள். ராஜராஜேஸ்வரிக்கு அலங்காரம், அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அந்த 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 அலங்காரத்தை அபிஷேகத்துக்கு அப்புறம், அபிஷேகம் அலங்காரத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜகம்பீரத்தோட ராஜராஜேஸ்வரி எப்படி ஒரு சாந்தமாக காட்சி கொடுப்பாளோ, உக்ரமாக இருப்போம். ஆனால் மனோன்மணி ஸ்வரூபத்தில் நமக்கு காட்சி கொடுப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்வரனுடைய அறிவுரைக்கு ஏற்ப மக்களுக்கு சாந்தமாக இருக்கணும். ஏன் அம்பாள் வந்து உக்ரமாக இருக்கா அப்படின்னா, இந்த பண்டாசுரனை வதம் பண்ண ஒரு உக்ரம் இன்னும் குறையாமல் இருப்போம். அதனால தான் ஈஸ்வரன் திருப்பி அறிவை பண்ணி மனோன்மணியாக சாந்த ஸ்வரூபிணியாக நீ காட்சி கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன அந்த இளங்கோயில்கள் எல்லாத்துலேயுமே மனோன்மணி ஸ்வரூபமாக 2 இடத்துலையுமே, மற்ற 2 இடத்துலையுமே காட்சி கொடுப்பாள். அதாவது திருவாரூரும் சரி, திருப்புகலூர்லேயும் சரி, அம்பாள் மனோன்மணி ஸ்வரூபத்தில் காட்சி கொடுப்பாள். மேச்சூர்லேயும் அதுதான். ராஜராஜேஸ்வரியா சாந்த கோலத்தில் ரொம்ப புன் சிரிப்போட நமக்கு காட்சி கொடுப்பாள். அந்த நாள் என்ன அப்படின்னா, அந்த நாளில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள், அம்பாளுடைய பிரசாதம் கிட்டத்தட்ட 100 கிலோ சக்கரை பொங்கல், 100 கிலோ புளியோதரை, 100 கிலோ தயிர் சாதம், இது 3ம் பண்ணி இந்த சக்கரை பொங்கலில் ஒரு குழம்பா பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 லிட்டர் நெய்யை வந்து குத்துவாள். அந்த 100 லிட்டர் நெய்லேயும் அப்படியே அந்த நெய் மிதக்கும். அந்த நெய் மிதக்கும் பொழுது நெய்க்குள்ள, ஆமாம், இதுன்னு சொல்லுவாங்க, அன்னப்பாவாடை நெய்க்குள்ள அபிஷேகம், நெய்க்குள்ள அலங்காரம், நெய்க்குள்ள சேவை. நீங்கள் அம்பாளுடைய பிம்பம் வந்து அந்த நெய்யில் மேலே மிதக்கின்ற அந்த சக்கரை பொங்கலில் மிதக்கின்ற அந்த நெய்யில் வந்து நமக்கு அந்த பிம்பம் தெரியும். அதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கணும், ப்ராப்ளம் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அம்பாள் அது வந்து நமக்கு அந்த குடுப்பனையை கொடுக்கணும். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதை விட ஒரு பெட்டரான ஒரு சேவை, அதை விட ஒரு பெட்டரான ஒரு காட்சி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் இந்த நெய்க்குள்ள சேவையில் நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் வந்து இதுதான். லலிதாம்பிகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே, இப்போ எப்படி காமாட்சி வந்து அனுதினமும் நமக்கு வந்து நித்திய தேவதைகளாக, அதாவது திதிக்கு வளர்பிறையிலேருந்து தேய்பிறை, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, அமாவாசைலேருந்து பௌர்ணமியில் இந்த 15 திதியிலையும் அம்பாள் ஒவ்வொரு திதியாக நமக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாளோ, அந்த மாதிரி
இந்த 30 திதிகளும் 15 திதிகளையும் வளர்பிறை தேய்பிறை ரெண்டுத்துலேயுமே இவ தான் ராஜராஜேஸ்வரி, இவ தான் அதிபதி. அந்த நீங்கள் வந்து திதிக்கான தேவதைகளை போய் வணங்கணும்னு அவசியமே கிடையாது. லலிதாம்பிகையை நீங்கள் போய் சேவிக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பிறந்த பயன். ஏன்னா ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்வோம்னு சொல்லுவாள். அந்த திதிக்கான தேவதையை பிடிச்சிக்கிறது ரொம்ப அவசியம். ஆனால் லலிதாம்பிகையை போய் நீங்கள் சேவிக்கும் பொழுது உங்களுடைய விதியை மாற்றி அமைக்கப்படும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. யமன் வழிபட்ட ஸ்தலம் இல்லையா சார்? அப்போ யமன் வழிபட்டதுக்கான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கும். எதற்காக யமன் வழிபட்டார்? யமன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளுடைய இந்து மதத்தில் ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஆயுளை நீட்டிக்கவும் குறைக்கவும் கூடியவர் வந்து யமபெருமான். அவருடைய ஆயுள் நீட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வழிபட்ட ஸ்தலம் தான் திருமயிச்சூர் லலிதாம்பிகை. அவர் எப்படி வழிபட்டார் அப்படின்னா, மேகநாத சுவாமியை தினந்தோறும் வஜ்ரவல்லி, அதாவது பிரண்டைக்கு சமஸ்கிருதத்தில் வஜ்ரவல்லின்னு பேர், இந்த பிரண்டை சாதம் செய்து உணவாக நெய்வேத்தியமாக ஈஸ்வரனுக்கு படைத்தது ஒரு ஐதீகம். அவர் அதை நெய்வேத்தியமாக பிரண்ட சாதத்தை நெய்வேத்தியமாக கொடுத்து தான் தன்னுடைய ஆயுளையே நீட்டித்து கொண்டதாக ஐதீகம். அந்த வகையில் இந்த கோயிலில் உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனே பிரண்ட சாதம் அப்படின்றது வந்து பிரசாதமாக கொடுக்கறது வந்து விநியோகம் பண்ணுவாங்க. பிரசாதமாக கொடுக்கறது வந்து ஒரு வழக்கம் உண்டு. அந்த பிரசாதத்தை யாரெல்லாம் வாங்கி உணவாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு ஆயுள் பயம் அப்படின்றது இருந்ததுன்னா அது வந்து விட்டு விலகிவிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஜென்ரலாக பிரண்டை, இந்த வஜ்ரவல்லி அப்படின்றது வந்து எப்பயுமே உச்சி காலத்தில் தான் 12 மணிக்கு மேலே தான் உணவாக நம்ம பருதணும். அதனால தான் இந்த கோயிலில் உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனே இந்த பிரண்டை சாதத்தை நெய்வேத்தியம் பண்ணி லலிதாம்பிகைக்கும் நெய்வேத்தியம் பண்ணி கொடுக்கறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த உணவை நீங்கள் பருகும் பொழுது நிச்சயமாக யம பயம் இருந்தாலும், ஆயுள் நீட்டிக்க வேண்டும் என்று நினைத்தாலும், இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு பரிபூர்ணமாக விடுதலையை கொடுக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக ஒவ்வொரு கோவில்லையும் நம்ம ஈஸ்வரன் சன்னதி இருக்கும்போது அங்கே பிரசித்தி பெற்று ஒரு அம்மன் இருக்கிறான்னா அவள் பயங்கர விசேஷமான ஒரு அம்பாலாக இருப்பா அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இங்கேயும் லலிதாம்பிகை நமக்கு அப்படி தான் காட்சி கொடுக்குறா. ஸோ யாரெல்லாம் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று வரணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் திருவாரூர் மாவட்டம் வந்துடுங்க. அங்கேருந்து நன்னிலம் ரொம்பவே பக்கம்தான். நன்னிலத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய திருமியச்சூர் இருக்குது. திருமியச்சூரில் ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோவில் அமைந்திருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு சன்னதியிலையுமே ஒவ்வொரு வரலாற்று உண்மைகள் புதைந்திருக்கு. அண்ட் லலிதாம்பிகையை நீங்கள் பார்க்கும்போது மறக்காமல் அவள் காலில் கொலுசு அணிந்திருப்பா, அதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. துர்க்கை அம்மன் சன்னதியில் கையில் கிளியோடு இருப்பா, அதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கே வைங்க. உங்களுக்கான பிரார்த்தனைகள் நிறைவேறுற வரைக்கும் அந்த கிளி வந்து அம்மன் கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் ஐதீகமே. அதனால் மறக்காமல் உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைங்க. அம்மனை மனதார தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கான அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோவிலுடைய வரலாற்று பின்னணிகளை அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக எடுத்துரைச்சிங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி சார். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம்.